ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு நான்வெஜ் டிஷ்ஷோடு தான் வந்திருக்கோம். நான்வெஜ் டிஷ்ஷோட பேர் சோம்பேறி சிக்கன், அதாவது லேசி சிக்கன். அதுக்கு 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுவும் இல்லாமல் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கோம். இப்போ குட்டி வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி உள்ளே போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி உள்ளே போட்டிருக்கோம். இப்போது அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். போட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அவ்வளோ போட்டால் போதும். அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே காஷ்மீரி மிளகா பொடி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நார்மல் மிளகா பொடி போட்டிருக்கோம், அதனால் காஷ்மீரி மிளகா பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குட்டியாக இருக்க தக்காளியை குட்டி குட்டி பீசஸாக வெட்டி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்ததாக இப்போது நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணால் தான் காய்ஸ் அந்த டேஸ்ட்டே வரும் காய்ஸ். இந்த டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இப்போ மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ அதை பொரியிற நேரத்தில் நம்மளோட சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை பெரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த டப்பா அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு, கொஞ்சோண்டு தான் விடணும், ரொம்ப அதிகமாக வேணாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றக்கூடாது, எங்கேயும் ஊற்றக்கூடாது, இந்த சிக்கனுக்குள்ளே ஊற்றுற தப்பாக நினச்சிடாதீங்க. இப்போது இது கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுடலாம். இப்போது கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வேகட்டும். இது கூடயே இப்போ குக்கரை மூடிட்டு ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு விசில் போட்டுக்கலாம். நீங்கள் வியூஸ் எல்லாம் போகுது, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே வரும். அதுவும் இல்லாமல் என் அம்மா இதோட மலையாள வெர்ஷன் போட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு அப்படியே சப்போர்ட்டும் கொடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் இதை பேச்சுலர் சிக்கன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஈஸியாக பண்ணுற மாதிரி. இப்போது நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பெப்பர் தூள் போட்டுட்டு மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லேசி சிக்கன் முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய்.